வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி செய்கிறதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஃபேமிலிக்கு சப்பாத்திக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பூரிக்கு எடுத்தால் போதும். இப்போ பாதி மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கலாம். வெது வெதுப்பாக தண்ணி நல்லா வெது வெதுப்பாக சூடு பண்ணியிருக்கேன், அதை தெளிக்கலாம். எந்த மாவு பிசைஞ்சாலும் கொஞ்சம் சுடுதண்ணி லைட்டாக வெது வெதுன்னு பிணைஞ்சால் பிசைகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் வெது வெதுப்பான கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணி வச்சு பிசைங்க. பூரிக்கு ரொம்ப நேரம் மாவை ஊற வைக்கக்கூடாது. பிசைஞ்ச உடனே பூரி செஞ்சிடணும், அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. நல்லா மாவு பிணைஞ்சாச்சு பூரிக்கு. இப்போ பூரியை போடலாம். இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு இந்த மாதிரி உதிரியான மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு அதில் முக்கி ரொம்ப பெருசாக தேய்க்கக்கூடாது, இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு பூரியை போடணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடணும். ரொம்ப நேரம் இருந்தால் கருகிரும், எடுத்துடலாம்.